மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது வல்லாரை கீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம். வல்லாரை கீரைகளை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதே கிடையாது. கண் பார்வையும் கூர்மையாகும். வல்லாரை கீரையில் சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்துகள், தாது உப்புக்கள் உள்ளன. மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கும் ஊட்டத்துக்கும் இந்த கீரைகள் பயன்படுகின்றன. அனைத்து வகையான கீரைகளுமே இரும்பு சத்து நிறைந்தவைதான். என்றாலும் இந்த வல்லாரை கீரைகள் சற்று கூடுதலான இரும்பு சத்துக்களை கொண்டவை. இரத்த சோகை பிரச்சனை இருந்தால் முருங்கைக்கீரையைப் போலவே சிறந்த தீர்வை தருவது இந்த வல்லாரை கீரையாகும். இரத்தத்தையும் சுத்திகரிக்க செய்கிறது. அடிக்கடி வல்லாரை சாப்பிட்டு வருபவர்களுக்கு மாலைக்கண் நோய் ஏற்படவே வாய்ப்பு இருக்காதாம். யானைக்கால் நோய் உள்ளவர்களுக்கும் கால் நரம்புகளை பாதிக்கும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வல்லாரை கீரைதான் மருந்தாக பயன்படுகிறது. மன அழுத்தத்தை விரட்டி புத்துணர்ச்சியை இந்த கீரை தருகிறது. தோலில் ஏற்படும் நமைச்சல், எரிச்சல், புண்களை விரட்டி சருமத்தை பாதுகாத்து பளபளப்பை தரக்கூடியது வல்லாரை. கால்சியம் அதிகம் நிறைந்துள்ளதால் பற்கள் சம்பந்தமான நோய்களை விரட்டி ஈறுகளை பலப்படுத்துகிறது. இந்த இலையை வெறுமனே மென்று விழுங்கினால் குடல் புண்களும் வாய்ப்புண்களும் ஆறிவிடுகிறது. வயிற்றில் இருக்கும் புழுக்களையும் குடலில் உள்ள கிருமிகளையும் வெளியேற்றுகிறது இந்த வல்லாரை. காய்ச்சல் சமயத்தில் கை கொடுத்து உதவக்கூடியது இந்த வல்லாரை கீரைகள் தான். இந்த கீரையுடன் மிளகு, துளசி இலை சம அளவு எடுத்து அரைத்து மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி வைத்துக் கொண்டால் காய்ச்சல் சமயங்களில் உதவும். பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்களில் இந்த கீரையின் சாற்றுடன் வெந்தயத்தை கலந்து சாப்பிட்டால் இடுப்பு வலிகள் உடனே நின்றுவிடும். கீரையாக இல்லாவிட்டாலும் பொடியாக கடைகளில் விற்கப்படுகிறது. இந்த பொடியை நாமும் வீட்டிலேயே தயார் செய்யலாம். 2 விதங்களில் இந்த பொடியை நாம் தயார் செய்யலாம். வல்லாரை கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்துக் கொண்டால் போதும். அல்லது வல்லாரை இலையை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மண் சட்டியில் 1 டம்ளர் பசும்பால், 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து இந்த வல்லாரையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு மண் சட்டியை ஒரு வெள்ளை துணியை மூடி இருக்க கட்டி பானையில் உள்ள கீரையை மிதமான தீயில் ஆவியில் வேக வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டியில் உள்ள பாலிலேயே வல்லாரைகள் வெந்துவிடும். பிறகு துணியை நீக்கிவிட்டு வெந்த இலைகளை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைத்து வெயிலில் 1 நாள் காய வைத்தால் இலைகள் நன்றாக காய்ந்துவிடும். இதனை இடித்து பொடி செய்து சலித்து எடுத்து காற்று புகாமல் வைத்துக் கொள்ளலாம். இந்த வல்லாரை பொடிகள் தரும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? இந்த பொடியில் பற்களை தேய்த்து வந்தால் பற்கள் பளிச்சென்று இருப்பதுடன் ஈறுகளும் பலமடைகின்றன. காய்ச்சல் வந்தாலும் இந்த பொடி மருந்தாக பயன்படுகிறது. மலச்சிக்கல் என்றாலும் சிறிது அதிமதுரம் பவுடரையும் சேர்த்து வெந்நீரில் குடித்தால் மலச்சிக்கல் நீங்கும். வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்கள் இருந்தால் இந்த பொடியை பாலில் கலந்து குடித்தால் நிவாரணம் கிடைக்கும். அல்லது சுடுசோற்றில் வல்லாரை பவுடர், உப்பு, நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டாலும் பலன் கிடைக்கும். வல்லாரை பொடியை ஏதாவது ஒரு பானத்துடன் கலந்து குடித்து வரும்போது இரத்த சோகை நோயும் கூட தீர்ந்து விடுகிறது. நேயர்களே, அடுத்த மருத்துவ குறிப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.